தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 9,38,000 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். குறிப்பாக சென்னையில் 288 தேர்வு மையங்களில் 66,771 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எதிர்கொள்கின்றனர். தேர்வுக்கு தயாரான நிலையில் மாணவ மாணவிகள் சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்காணலை பார்க்கலாம். நாங்கள் குருவினா சிறுவினா 1 மார்க்ஸு அப்புறம் புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் மிஸ்ஸுங்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்காமல் தைரியமாக எழுதுங்க. அப்புறம் நீங்கள் பேக்லாம் அங்கே வச்சுருங்க. நீங்கள் என்ன ஆபத்து வந்தாலும் உங்களுக்கு அங்கே இருக்கோம், நாங்கள் கிளாஸ்லேயே இருப்போம், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பயப்படாமல் எழுதுங்க. முக்கியமாக நீங்கள் எது படிச்சிருக்கீங்களோ அதை எழுதுங்க, வேறு எதுவும் வேணாம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸ், சோஷியல் 5 சப்ஜெக்டும் நடக்குது. நல்லா படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் படித்து நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தெரியல வர்றது எப்படி இருக்கோ எழுதணும், பார்க்கலாம். நல்லா எழுதணும், யாரையும் பார்க்கக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை உண்மையாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா ப்ரிப்பேர். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வுகள் இன்று தொடங்கியுள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 82 மையங்களில் 16,038 பேர் 10ஆம் வகுப்பு தேர்வை எழுதுகின்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து சத்தியம் தொலைக்காட்சிக்கு மாணவ மாணவிகள் வழங்கிய சிறப்பு நேர்காணலை தற்போது பார்க்கலாம். பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் எங்கள் மிஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. பயப்பட வேணாம், கொஸ்டின் பேப்பர் நமக்கு ஈஸியாக தான் வரும், எதுக்கு பயப்படுறீங்க, நீங்கள் படிச்சது மட்டும் எழுதுங்க, எந்த கொஸ்டினையும் விற்ற வேணாம், நல்லா எடுத்துகிட்டு வாங்க, ஆதி கொஸ்டின் தான் எழுதிருக்காங்க. நாங்கள் பயப்பட நாங்கள் நல்லா தான் நல்லா தான் தயாராக இருக்கோம். ஒரு வருஷம் படிச்சிருக்கோம்ல, நல்லா எல்லாமே இருக்குது, ஞாபகம் இருக்குது, எல்லா கொஸ்டினுமே நல்லா எழுதிருக்கோம். எல்லாருமே படிச்சிருக்கோம், எல்லாருமே நல்லா எழுதுவோம், எல்லாருமே ஆல் பாஸ் ஆகிருக்கோம்.